நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரகுராமுக்கு வந்து மீண்டும் தலைவர் பொறுப்பு வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவர் வந்து கெத்தா தலைவர் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வீட்டு பொறுப்பெல்லாம் குடுத்துட்டாங்க. அதாவது பார்வதி கிட்ட இருந்து அந்த சாவி கொத்த வாங்கி மறுபடியும் ஜானகி கிட்டயே குடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து சிவராம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஊர் தலைவரா இப்போ வந்து நம்ம தான் இருக்கோம். ஆனா வந்து நமக்கு வந்து இது விருப்பம் இல்லாம தான் இந்த பதவிய ஏத்துக்கிட்டோம். இப்ப தான் அண்ணன் மேலயும் எந்த தவறும் இல்ல. அது மட்டும் இல்லாம அண்ணியும் வந்து கோர்ட்ல கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நம்ம வந்து இந்த தலைவர் பொறுப்புல இருக்கிறது சரிப்பட்டு வராது. உடனடியா எல்லார்ட்டயும் பேசி தலைவர் பொறுப்ப மறுபடியும் அண்ணன்கிட்டயே குடுக்குறது தான் சரியா வரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சிவராமன் வந்து ஊர்ல உள்ள பெரியவங்க, பொதுமக்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து பொது இடத்துல வந்து கூட்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, "சொல்லுங்க தம்பி, எதுக்காக எங்கள கூட்டியிருக்கீங்க? என்ன விவரம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்கலாம் கேட்குறாங்க. "ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னே, அதான் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொல்லு தம்பி, என்ன முடிவு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்லண்ணே, அண்ணன் மேல வந்து இப்படி தேவையில்லாம இந்த கேஸு அது இதுன்னு இருக்குன்னு சொல்லி தான் நீங்க வந்து அண்ணன்ட்டருந்து பதவிய வாங்கி என்ட்ட குடுத்தீங்க. இப்போ வந்து அண்ணன் தான் எந்த தப்புமே பண்ணல, நிரபராதி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல தான் அந்த தீர்ப்பு வந்துருச்சுல, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எதுக்கு என்கிட்டயே அந்த பதவி இருக்கணும்? நான் வந்து அண்ணன்கிட்ட குடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஆமா தம்பி, நாங்களும் சொல்லலாம்னு நெனச்சோம். என்னதான் நீங்க வந்து இங்க ஊர் தலைவரா இருந்தாலும், ரகுராம் ஐயா இருந்த மாரி கிடையாது. அதனால அவர்கிட்ட இந்த பதவி போறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் சொல்லிடுறாங்க. சரிண்ணே, அப்படின்னா அண்ணன்கிட்ட அந்த பதவி எல்லாருமே சேர்ந்து நம்மளே சொல்லி புரிய வச்சு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராம் வந்து சொல்றாங்க. சரி, அதையே பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சிவராம் வந்து சரிண்ணே, எல்லாருமே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. வீட்ல வந்து பேசிக்கிருவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராம் வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஊர் மக்கள்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ரகுராமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவனையுமே ரகுராமுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னண்ணே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஊர் மக்கள் எல்லாத்தையுமே நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஏன் சிவராம், எதுக்கு அவங்களலாம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்க? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அண்ணே, எனக்கு வந்து தலைவர் பொறுப்ப குடுத்தீங்கல்ல, இப்ப அந்த தலைவர் பொறுப்ப மறுபடியும் உங்ககிட்டயே குடுக்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராம் வந்து சொல்றாங்க. அத கேட்டவனையுமே பார்வதிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பதவிய இவருக்கு வாங்கி குடுத்தா, இப்படி அப்படி தூக்கி குடுக்காரே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து, "எதுக்கு நீயே இருந்துக்கிற வேண்டியதானே?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிவராம் கிட்ட சொல்றாங்க. "அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணே. எனக்கு வந்து இந்த பதவி மேலலாம் ஆசை இல்லண்ணே. எனக்கு எப்பயுமே உங்க தம்பியா இருந்தா போதுண்ணே. இந்த ஊர் தலைவரா இருக்கிறதுக்கு முழு தகுதியான ஆளு நீங்க மட்டும் தானே. தயவுசெய்து அந்த தலைவர் பொறுப்ப வந்து ஏத்துக்கோங்கண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, "ஐயா, நீங்க வந்து இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்க இருந்தா தான் இந்த ஊரு எல்லாமே நல்லாயிருக்கும். தயவுசெய்து வந்து அந்த பொறுப்ப மறுபடியும் ஏத்துக்கோங்கண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் மண்டையாட்டிடுறாரு. "சரி, நான் வந்து தலைவரா வந்து ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவரும் மண்டையாட்டிடுறாரு. இங்கிட்டு பார்த்துக்கிட்டா நம்ம பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க, "ஏய், என்னடி உன் புருஷன் வந்து இப்படி சுத்த மடையனா இருக்கான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பதவிய வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கு. கடைசியில அப்படியே தூக்கி குடுக்கானே! அவன் தான் தூக்கி குடுத்துட்டான். நீயாவது வந்து சாவி கொத்த கெட்டியா பிடிச்சுக்கோ!" அப்படி சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி முடிச்சாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம சிவராம் வந்து, "அண்ணி, நீங்க முன்னாடி வாங்க அண்ணி." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னடா இவன் என்னமோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜானகி வந்து வந்துட்டு, "என்ன சிவராம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் பார்வதி, போயி அந்த சாவி கொத்த எடுத்துட்டு வா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே ஷாக் ஆயிருது. என்னடா இவன் நம்மளே இப்ப சாவி கொத்த எடுத்துட்டு வர சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்னடி முழிச்சுக்கிட்டு இருக்க? போய் சாவி கொத்த எடுத்துட்டு வா. இப்பதான் அண்ணி வந்து எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிருச்சுல. அப்படி இருக்கும்போது உன்ட்ட எதுக்கு அந்த சாவி கொத்து இருக்குது? சாவி கொட்ட அண்ணிக்கிட்ட கொண்டு வந்து குடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து, "ஏய், என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? போடி." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனோனே விறுவிறுன்னு பார்வதி வந்து போறாங்க. போயிட்டு மனசுக்குள்ளேயே வஞ்சிக்கிட்டே போறாங்க. அவர் தான் தலைவர் பொறுப்ப வேண்டான்னு சொல்லிட்டு குடுத்துட்டாருன்னா, சாவி பொறுப்பையும் நம்மகிட்ட இருந்து வாங்கி அவங்க கிட்ட குடுக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் அப்படியே கோவத்திலேயே உள்ள போறாங்க. போய் சாவி கொத்த வந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நின்னுக்கிட்டே இருக்காங்க. "என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க? சாவி கொத்த வந்து அண்ணிக்கிட்ட குடு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து இவங்க வந்து சொல்றாங்க, ஜானகி வந்து சொல்றாங்க, "ஏப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. அவகிட்ட தான் இருக்குல்ல. யார் இருந்தா என்ன? அவகிட்டயே இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அண்ணி, அவள பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது அண்ணி. நான் எல்லாம் விஷயம் தெரிஞ்சு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து வந்து சாவி கொத்த அவ கையிலேருந்து முதல்ல வாங்குங்க. அவளுக்கு வந்து இந்த வீட்ல வந்து தலைவியா இருக்கிற பொறுப்புக்கு அவளுக்கு அதிகாரமே கிடையாது. என்னைக்குமே இந்த வீட்டுக்கு தலைவினா, அது நீங்க தான் அண்ணி. சாவி கொத்த வாங்குங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு
சிவராம் வந்து சொல்கிறாங்க. ஜானகிக்கு வந்து ஒன்றுமே புரியலை. ரகுராம் பார்க்காங்க. ரகுராம் ஏதாவது செய்கை கொடுத்தாருன்னா அதை செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அவரும் சரி நீ சாவி கொத்த வாங்கிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செய்கையால் காட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சாவி கொத்த வாங்கிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பார்வதிக்கு மூஞ்சியில் ஈ ஆடலை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.